அண்ணன் உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு எவ்வளவு விரிந்திருந்தது, எவ்வளவு பறந்திருந்தது, நாம் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருந்தோம் என்பதையெல்லாம் எனக்கு முன்பாக பேசியவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு நாம் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடினாலும் எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வரும். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நாம் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் என்று. கேரளக்காரன் சிரிக்கின்றான், ஆந்திரன் சிரிக்கின்றான், கன்னடன் சிரிக்கின்றான். ஆனால் நம்மால் சிரிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான். கேரளக்காரன் பெற்றிருக்கின்றான், அவன் சிரிப்பான். ஆந்திரக்காரன் பெற்றிருக்கின்றான், அவன் சிரிப்பான். கன்னடன் பெற்றிருக்கின்றான், அவன் சிரிப்பான். ஆனால் நாம் இழந்திருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல ஒரு 90 விழுக்காடு பகுதிகளை இழந்திருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல 90 விழுக்காடு பங்கு தமிழ்நாட்டை இழந்திருக்கின்றோம். சரி, இழந்து விட்டோம், பரவாயில்லை. இமயமலை வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு குறுகி குறுகி தென்கோடிக்கு வந்து ஒரு கையளவு நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவும் உறுதியாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி, என்னுடைய பயம், என்னுடைய அச்சம். இந்த அச்சம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த தமிழ்நாடு நிலைக்குமா, இதுதான் தமிழ்நாடா, இதோடு முடிந்து விடுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கன்னடன் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டான், ஆந்திரன் தெலுங்கன் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டான். ஆனால் தமிழ்நாடு என்று பிரிந்த பிறகும் இன்றைக்கு ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகும் தமிழ்நாட்டினுடைய எல்லை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதா என்றால் அதுதான் கேள்விக்குறி. தமிழ்நாட்டினுடைய எல்லை, கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள தமிழ்நாட்டினுடைய எல்லை ஏறக்குறைய 800 கல் மைல் தொலைவு, 800 கிலோமீட்டர், 830 கிலோமீட்டர். ஏறக்குறைய நீலமலை, அந்த முதுமலை தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாற்றங்கரை வரை 830 கிலோமீட்டர். ஆனால் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு இவ்வளவு காலம் கடந்த பிறகும் இன்றைக்கும் உறுதி செய்யப்பட்ட எல்லை வெறும் 203 கிலோமீட்டர் தான். 830 கிலோமீட்டர்ல 203 கிலோமீட்டர் தான் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 627 கிலோமீட்டர் உறுதி செய்யப்படவில்லை. ஏன் உறுதி செய்யப்படவில்லை? மலையாளி அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அந்த மலையாள அதிகாரிகளை அல்ல, மலையாள அரசுகளை இங்கே ஆண்ட திராவிட அரசுகள் அடிபணிய வைக்கவில்லை. ஏறக்குறைய கருணாநிதி நாங்கள் 5 முறை முதலமைச்சரானோம் என்று சொல்கிறார்கள். எம்ஜிஆர் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அம்மையார் ஜெயலலிதா ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். இந்த நாட்டை இத்தனை காலமாக ஆண்டது ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2 கட்சிகளும் மாறி மாறி இந்த காங்கிரஸோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் அங்கம் வகித்திருக்கின்றன. எங்கள் செந்தமிழ் சீமான் தான் சொல்லுவார், திரும்ப திரும்ப சொல்லுவார், ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லுவார். அப்படி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காலங்களில் இந்த எல்லையை உறுதிப்படுத்தியது என்றால் இல்லை. அப்ப சரி, எல்லை உறுதிப்படுத்தவில்லை, அதனால் நாம் என்ன குறைந்து விட போகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு எழுமையானால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமது காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் KF என்று மாற்றிக்கொண்டு வருகிறான்.
மரத்திற்கு அவன் KF என்று போட்டு விட்டான் என்றால் அது கேரளா பாரஸ்ட் என்று அர்த்தம். அவன் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறான்.